இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் இயக்குவதாக விஜயை வந்து ஆர்எஸ்எஸ் ஒரு ஆதாரம், ஒரு நூல் கொடுங்க, ஒரு நூல் கொடுங்க. அன்னைக்கு சம்பவம் நடந்த அன்னைக்கு கரூர்ல பிரச்சனை நடக்குது. அன்னைக்கு காலையில நாமக்கல்ல பிஜேபி திட்டுறாரு. நாள்ல இருந்து விக்கிரவாண்டி சாலையில மாநாடு நடத்தின நாள்ல இருந்து பாசிசம்னு மாறாம சொல்றாரு. நாகப்பட்டினம் சொல்றாரு, திருச்சி ஒரு இடம் பாக்கி இல்ல. உங்களுக்கு எப்படி கணக்கு வருது? அவர் காங்கிரஸ் சொல்ல மாட்டாரு, பாசிசம்ன்றாரு, கொள்கை எதிரின்றாரு. அப்படிப்பட்ட விடுதலை சிறுத்தையில சொல்ல மாட்டாரு. திரும்ப தமிழிசை அவர்களும் நான் எங்க டவுட் பண்ணணும்? அது ஏன் விஜய் வந்து விடுதலை சிறுத்தையில சொல்லவே மாட்டாருன்னு யோசிக்கணும். ஏன் காங்கிரஸ் சொல்லவே மாட்டாரு? ஏன் ரெண்டு கம்யூனிஸ்ட் சொல்ல மாட்டாரு? கூட்டணிக்காக வந்து ஏடிஎம்கே திட்டாரு. பிஜேபி கூட போய் கூட்டணி வச்சிருக்கீங்களேங்க அப்படின்னு ஏடிஎம்கே திட்டாரு. திமுக கூட போய் கூட்டணி வச்சிருக்கீங்களா? யார் திட்டல? யார் உள்குத்து கணக்கு வச்சிருக்கா? விஜயா வேற யாருமா? ஏடிஎம்கே எதுக்கு திட்டாரு? ஏடிஎம்கே கொள்கையோ ஆட்சிக்கா ஒரு தடவை திட்டல. மக்கள் அபிமானிகளை திட்ட முடியாது இல்ல. ஒரு நிமிஷம் கேளுங்க. மக்கள் அபிமானிகளையும் ஒரு நிமிஷம் கேளுங்க. கட்சிகளை திட்ட முடியாது இல்ல. அட நீங்க வச்சுக்கங்க சார், உங்க கட்சி உலகத்துல நம்பர் 1 நீங்க வச்சு, எனக்கு உங்க பாடு, உங்க விசுவாசம், உங்களுடைய வருமானம் எனக்கு பிரச்சனை. நான் கேட்க ரொம்ப தெளிவானது. ஏடிஎம்கே எதுக்கு திட்டாரு? பிஜேபி கூட்டணி வச்சிருக்கா திட்டார். சூப்பர். டிஎம்கே திட்டார்ல, டிஎம்கே கூட்டணி வச்சு ஏன் திட்ட மாட்டீங்க? ஒருவேளை அப்ப எப்படி வருவாங்கன்னு நினைக்கிறாரு. டிஎம்கே மோசமான ஆட்சி, பாயாச ஆட்சின்னு கேட்டார்ல, டே 1ன்னு சொல்றாருல. டிஎம்கே கூட நிக்கிறாங்களே, முட்டு கொடுக்குறாங்களே, ஒரு நாள் விட்டு கொடுக்க மாட்டாங்களே, அவங்கள திட்ட வேண்டாமா? ஏடிஎம்கே மட்டும் திட்டுறீங்க. அப்ப யாருக்கு பி டீம்? நான் கில்ற மாதிரி கில்றேன், மாப்பிள்ளை நீ அழுகுற மாதிரி அழுங்குறதா?